2006-11 திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அவர்கள் கொடுக்கல. அப்போ பகிரங்கமாகவே திமுக மாநாட்டில் மேடை ஏறி கேட்டாங்க, எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சி கேட்டுச்சு. பெரிய விவாத பொருள் அன்னையிலேருந்து இருந்துட்டு அது இன்னைக்கு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க. இந்த 2026 அவர் ட்ரிகர் பண்ணது விஜய், அவ்வளோதான். அது தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டணி ஆட்சி பற்றி பேசினவர் விஜய் கிடையாது. அது 2006 ஓடிட்டே இருக்கு. திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்க அதுலேருந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் மைனாரிட்டி ஆட்சி செல்வி ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹீ இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் 2026 எலெக்ஷன். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், அதில் நோ டவுட். நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசின அந்த பொலிட்டிக்கல் பாம் இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் எல்லா கூட்டணி இடத்துலையும் வெடிச்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பயப்படுறாரு. நம்ம கிளைம் பண்ணிக்கணும். 5000 ரூபாய் காசு கொடுத்ததே என்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரினாலன்னு ட்வீட் போட்டிருக்காரு. அப்படி கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். அதில் ஒன்றும் குழப்பமே கிடையாது. அப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். விஜய் அவர்கள் கிளைம் பண்ணிக்கலாம், கமல்ஹாசன் கிளைம் பண்ணிக்கலாம், டாக்டர் கிருஷ்ணசாமி கிளைம் பண்ணிக்கலாம், ஜான் பாண்டியன் கிளைம் பண்ணிக்கலாம், எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். என்னை பார்த்து பயந்து விட்டார் ஜான் பாண்டியன் சொல்ல வேண்டியதான், ஸ்டாலினை பார்த்து சரின்னு சொல்லிக்கணும். அது எப்படிங்க பயப்படான்னு யாரும் கேட்கணும், அதான் சொல்லிக்க வேண்டியதான். தட் இஸ் நாட் த கேஸ். அவர்களுக்கு நான் சொன்ன தேர்தல் திமுகவின் குறி. விஜய்க்கும் 5000 ரூபாய்க்கு சம்பந்தம் கிடையாது. விஜய் ஒரு நீங்கள் அப்படி ரெசம்லன்ஸ் எப்படி பார்க்கணும்? அதிமுக நான் 2000 ரூபா ஆக்குன்னு சொல்லிச்சு, இவர் நான் 2000 ஆக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் ரிசம்லன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இவர் ஒன்றுமே சொல்லாமல் அது மூலமாக என்னுடைய என்ட்ரினால தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறது ஓகே, கிளைம் டால்கள். அப்படி தான் நம்ம கட்சிக்காரங்க உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க தொண்டர்கள் 4 பேர் நம்புறதுக்கு அது உதவுமே தவிர உண்மை அது இல்லை.